இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களின் ஜோதி, பீம ஜோதி, இந்த ஜோதியை தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று எங்கள் பட்டியலின பிரிவை சார்ந்த சகோதரர்கள் விருப்பமுற்று அந்த ஜோதியை எடுத்து வந்தார்கள். அதற்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை. இது எங்கே தமிழகம் போய்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஜோதி எடுத்துட்டு போனா அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது. ஆக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆனா அம்பேத்கர் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள், நாட்டில் ஜனநாயகத்திற்கு அடித்தளம் அமைத்தவர்கள், அவர்களின் பெயரை சொல்லி ஒரு ஜோதியை எடுத்துச் செல்வதற்கு தமிழகத்தில் உரிமை இல்லை என்றால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். இன்னொன்று, ஒவ்வொரு முறை அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டும் இன்னும் வேங்கை வயலுக்கு நீதி கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை. நாமளும் 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்கே இருக்கிறது சமூக நீதி என்று நான் கேட்கிறேன். இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு அரசு விழாவிற்காக அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கரை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். அதே போல ஒருவர் வரும்பொழுது ஸ்டேட் புரோட்டோகால் கொடுத்து அவங்களை விமான நிலையத்தில் வரவேற்று அரசு நிகழ்ச்சிக்கு அழைத்து வர வேண்டும். அவரை சென்று வரவேற்பதற்கு யாருமே போகவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். அமைச்சர்கள் சென்றிருக்க வேண்டும், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் முக்கியமானவர்கள் சென்றிருக்க வேண்டும், அந்த நிகழ்ச்சியை சார்ந்தவர்கள் சென்றிருக்க வேண்டும். ஆக யாருமே செய்யாம அவரே கார் எடுத்துட்டு வந்து அவரே தங்குற இடத்துல தங்கிட்டு அரசு விழாவுக்கு உங்களுக்கு போட்டோ ஷூட்டுக்கு மட்டும் அம்பேத்கர் அவர்கள் பேரனை நாங்கள் கூப்பிட்டு விட்டோம் அப்படின்னு பேசணும். அம்பேத்கர் பேரும் வேண்டாம், அம்பேத்கரின் பேரனும் வேண்டாம் உங்களுக்கு, ஆனா உங்களுக்கு போட்டோ தான் வேணும். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 4 கோடி மாணவர்களுக்கு 44,000 கோடிக்கு மேல் உதவித்தொகை மத்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்ரா வங்கியில் 40 லட்சத்திற்கு மேல பட்டியலின சகோதரர்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள். ஆக 1/3 பங்கு பட்டியலின சகோதரர்கள் கொடுக்க வேண்டும் என்று முத்ரா வங்கியில் அவர்கள் தொழில் முனைவோர்களாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று டிஜிட்டல் இந்தியா உலகம் முழுவதும் பேசப்படுகிறது, பண பரிவர்த்தனை. ஆக அதுக்கு பேர் வைத்ததே BMAP அப்படின்னு தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பெயர் வைத்தார். ஆனால் தமிழகத்தில் ஒரு மக்கள் விரோத ஆட்சி மட்டுமல்ல, பெண்கள் விரோத ஆட்சி நடைபெறுகிறது.